சற்று முன் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த கார்த்திக் சிதம்பரம் அதிர்ச்சியில் ராகுல் காந்தி. வாங்க அது என்ன தகவல் என்று விரிவாக பார்க்கலாம். மீண்டும் பரபரப்பு. அமலாக்கத்துறையில் ஆஜரான கார்த்திக் சிதம்பரம். பரபரப்பு விசாரணை. எந்த வழக்கு தெரியுமா? தமிழகத்தின் சிவகங்கை தொகுதியின் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் மீண்டும் இன்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜரானார். அமலாக்கத்துறையினர் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருப்பவர் ப. சிதம்பரம் தற்போது ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். இவரது மகன் கார்த்திக் சிதம்பரம். இவர் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி எம்பியாக இருக்கிறார். இந்நிலையில்தான் கார்த்தி சிதம்பரம் மீதான பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தார். அப்போது மத்திய உள்துறை அமைச்சராக ப. சிதம்பரம் செயல்பட்டார். இந்த வேளையில் சீன நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு விசா பெற்றுக் கொடுத்த விவகாரத்தில் பண மோசடி செய்ததாக ப. சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம் மீது புகார் எழுந்தது. அதாவது, வேதாந்தா குழுமம் சார்பில் பஞ்சாபில் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் பணியை தல்வண்டி சபோ பவர் லிமிடெட் மேற்கொண்டது. இந்த திட்டத்தில் சீனாவை சேர்ந்தவர்கள் பணியாற்ற வேண்டியிருந்தது. இதையடுத்து சீன நிறுவனத்தின் 263 ஊழியர்களுக்கு ப்ராஜெக்ட் விசா பெற்று தலா 50 லட்சம் வரை கார்த்திக் சிதம்பரம் மற்றும் அவரது கூட்டாளி பாஸ்கர ராமன் ஆகியோருக்கு வேதாந்தா குழுமம் சார்பில் வழங்கியுள்ளதுதான் புகார். இது பற்றி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ப. சிதம்பரம் வீட்டில் சிபிஐ அதிரடி சோதனை நடத்தியது. அதோடு பாஸ்கர ராமன் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையேதான் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பது தெரிய வந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிரடியாக களமிறங்கியது. பண மோசடி தொடர்பான பிரிவில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கார்த்திக் சிதம்பரத்திடம் முதற்கட்டமாக கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி விசாரிக்கப்பட்டது. அப்போது கார்த்திக் சிதம்பரம் கூறிய தகவல்கள் ரெக்கார்ட் செய்யப்பட்டன. இதையடுத்து இரண்டாவது கட்டமாக அவர் இன்று விசாரணைக்கு ஆஜரானார். விசாரணைக்கு ஆஜராக வேண்டி அமலாக்கத்துறை சார்பில் அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்று கார்த்திக் சிதம்பரம் டெல்லி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். கார்த்திக் சிதம்பரத்திடம் வழக்கு தொடர்பாக பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. முன்னதாக இந்த குற்றச்சாட்டை கார்த்திக் சிதம்பரம் மறுத்து இருந்தார். சீனாவை சேர்ந்தவர்களுக்கு விசா வழங்க தான் எந்த உதவியும் செய்யவில்லை. இதற்கும் எனக்கும் தொடர்பு இல்லை. தந்தை ப. சிதம்பரத்தை பழிவாங்க மத்திய விசாரணை அமைப்பு இப்படி செய்கிறது என தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் கூட காங்கிரஸ் தலைமை செயல்படவில்லை என்பதால் அதிருப்தியில் இருந்த கார்த்திக் சிதம்பரம் திமுகவில் இணையலாம் என்ற முடிவில் அதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இந்த செய்தி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.